சில பேர் சனிப்பெயர்ச்சி நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சாட்சியா தான் பூகம்பம் வந்துச்சு அந்த மாரிலாம் சொல்றாங்க. உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சி ஆயிருச்சா இல்லையா சார்? ஓகே. இது வந்து நம்ம நடந்த நிகழ்வுகளெல்லாம் வச்சு தான் கண்டுபிடிக்கணும் பயிற்சிகள் அப்படின்னா, எல்லா கிரகத்துக்கும் ஆளுக்கு 2 பயிற்சிகள் நடந்துட்டே இருக்குது டெய்லி. அதெல்லாம் நம்ம போட்டு குழப்ப தேவையில்ல. கணித ரீதியாக. ஏன்னா கிரகங்களை வந்து நம்ம கணிதம் பண்ணுறோம். கிரகங்கள நம்ம வந்து பார்க்கறதுக்கு நெறைய சோர்ஸ் இருக்கு. வெறுங்கண்களால் கூட பார்க்கலாம். நீங்க வெறுமனே இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உச்சியில கொஞ்சம் தெற்கு பக்கமா இறங்கி பார்த்தீங்கன்னா, செவ்வாயும் அதுக்கு கீழ குருவும் தெரியும். ஓகே. சந்திரன் வந்து இந்த பக்கமா தெரியும்போது, இந்த பக்கமா குரு, செவ்வாய் தெரியும். இது வந்து என்னன்னா ராசிகள் அடிப்படையில பார்க்குறது தான். நமது கண்களால் பார்த்து அனுமானிப்பது ஒன்று. அதற்கப்புறமா இப்போ டெலஸ்கோப்ன்னு நிறைய இருக்குது. ஓகேங்களா? நிறைய சவுண்ட் டெலஸ்கோப் இருக்குது, லைட் டெலஸ்கோப் நிறைய இருக்குது. எல்லா டெலஸ்கோப் வழியாவும் பார்க்கலாம். இந்த கிரகங்கள் எங்கே சுற்றி வரும் அப்படிங்கக்கூடிய கிரகங்களை அனுமானிக்கக்கூடிய கணிதங்கள் நம்மள்ட்ட நிறைய சைன் தீட்டா, காஸ் தீட்டான்னு போட்டு ட்ரிகோனோமெட்ரியில் எடுத்தோம்னா ஈஸியாக ஒவ்வொரு பிளானட்டும் எங்கே இருக்குது. ஏன்னா பல ஆயிரம் வருஷங்களாக இந்த கிரகங்களை பார்த்துட்டு வரோம். பாரதியார் வந்து வான்னூல் பயிற்சிகள்னு சொல்கிறாரு. வானத்தை கற்றுக்க. ஏன்னா வானம் தான் காலமாக இருக்குது. வானத்தை புரிஞ்சுக்கிட்டாலே காலத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வானங்களை பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் பாவிச்சுட்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்னு தெரியும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இந்தியனுடைய அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத தவிர்த்துட்டு இந்தியனுடைய லைஃப் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு பாதியை வந்து நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு சக்தியால் நடக்குதுன்ற நம்பிக்கை இருக்குது. அது உண்மையிலே சக்தியால் நடக்கலாம், நடக்காமல் போனால் அது ஓகே. இருந்தாலும் அந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு புரியாத போது, ஓகேங்களா, ஒரு சில விஷயங்கள் புரியாத போது மக்களுக்கு பொதுமக்களுக்கு புரிவதற்காக சில கதைகளால் அதை புரிய வச்சுருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், கதைகளால் புரிய தேவையில்ல, நேரடியாக புரிஞ்சு கொள்வதற்கான அறிவியல் ஆராய்ச்சியாகவும் சரி, நம்ம புரிதலுக்கான புரிதலும் நம்ம ஆதி காலத்துலேருந்தே 2மே சேர்ந்து வருது. ஓகேங்களா? இப்போ என்ன பிரச்சனைனா 2 சார்ந்தார் மக்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இவங்க ஒன்று ஹேண்டில் பண்ணுறாங்க, இவங்க ஒன்று ஹேண்டில் பண்ணுறாங்க.